ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எனக்கு கிளிச்ச மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனை கழுவி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அதில் 2 தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே குழம்பு தூள் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, இப்போ எண்ணெய் சூடான வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூடவே 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அந்த பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு இப்போ எடுத்துடலாமா? இப்போ இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. இப்போ பிளேட்டில் சுட சுட சாதத்தை வச்சு நம்ம வச்ச மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.